நண்பர்களே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் முதல்ல பேட் பிடிச்ச சன்ரைசர்ஸ் அணி ரொம்ப அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. அந்த அணி 20 ஓவர் முடிவில் 231 ரன்கள் அடிச்சிருப்பாங்க, 2 விக்கெட் இழந்திருப்பாங்க. பேர்ஸ்டோ 56 பால் பிடிச்சி 114 ரன்கள், 12 4 அடிச்சிருப்பாரு, 7 6 அடிச்சிருப்பாரு. வார்னர் 55 பால் பிடிச்சி 100 ரன்கள், 5 4 அடிச்சிருப்பாரு, 5 6 அடிச்சிருப்பாரு. இதன் மூலமாக ஒரு 6 சாதனை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர் மற்றும் பேர்ஸ்டோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் கான்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 3 முறை சதம் அடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த சீசனில் முதல் போட்டி கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் பார்ட்னர்ஷிப்பில் 118 எடுத்தாங்க. ரெண்டாவது போட்டி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 110 அடித்தாங்க. இப்போ மூணாவது போட்டி ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் 185 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் மற்றும் பேர்ஸ்டோ அடித்த 185 ரன்கள் தான் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் ரன்னாக இருக்குது. இதற்கு முன்னாடி வார்னர் மற்றும் தவான் 138 அடிச்சிருக்காங்க. அந்த சாதனை இப்போ இந்த ஜோடி முறியடிச்சிருக்காங்க. மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான இன்னிங்ஸில் ஐபிஎல்லில் சதம் அடித்த வீரர் வரிசையில் பேர்ஸ்டோ ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு. முதல் இடத்துல பிரெண்டன் மெக்கலம் மற்றும் மைக்கேல் ஹசி இவங்க 2 பேரும் அவங்களுடைய முதல் ஐபிஎல் இன்னிங்ஸ்லேயே சதம் அடித்தாங்க. பேர்ஸ்டோ அவருடைய மூணாவது ஐபிஎல் இன்னிங்ஸில் சதம் அடித்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. நாலாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் அதிகமான பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய வீரர்கள் வரிசையில் வார்னர் மற்றும் பேர்ஸ்டோ முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க, 185 ரன்கள். இதற்கு முன்னாடி கம்பீர் மற்றும் கிறிஸ்லின் இவங்க 2 பேரும் சேர்ந்து 184 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதுதான் சாதனையாக இருந்துச்சு. அந்த சாதனை இப்போ முறியடிச்சிருக்காங்க. அடுத்தது ஐந்தாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதற்கு முன்னாடி 210 ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க. இதுதான் அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரு. இப்போ 231 ரன் அடித்து அந்த சாதனை முறியடிச்சிருக்காங்க. அடுத்த ஆறாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் அதிக சதம் அடித்த வீரர்கள் வரிசையில் கிறிஸ் கெயில் முதல் இடத்துல இருக்கார், 6 சதம் அடிச்சிருக்காரு. ரெண்டாவது இடத்துக்கு இப்போ வார்னர் வந்திருக்காரு. ரெண்டாவது இடத்துல வார்னர், வாட்சன் மற்றும் விராட் கோலி 3 பேர் இருக்காங்க. 3 பேர் 4 முறை சதம் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேர்ஸ்டோ மற்றும் வார்னர் இவங்க 2 பேர் சேர்ந்து 6 சூப்பரான சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.